வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆ முதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது அதிமுகவின் வெற்றி சாத்தியமானது எப்படி என்ற தலைப்பில். அதற்காக நமது அரங்கிற்கு அதிமுகவின் திரு ஆவடி குமார் அவர்களும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து திரு பீம்ராவ் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கவிஞர் சல்மா அவர்களும், இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து திரு வே பாலு அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் அது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவர்களும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு பீம்ராவ், அதாவது ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு ஆழமான ஒரு கருத்தை முன் வச்சு ஒரு 6 கட்சி கூட்டணியை இணைத்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு பேர் வச்சு இந்த தேர்தலில் பலமாக சந்திச்சிங்க. கண்டிப்பாக மக்கள் இந்த தடவை அந்த மாற்று கூட்டணிக்கு வாக்களிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு 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 மிகப்பெரிய தேர்தலை சந்திச்சிருக்கிறீங்க. பட் இதை மக்கள் ஏற்றுக்கலையோ அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இப்போதைக்கு? இல்லை, அதாவது திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்று அப்படின்னு ஒரு மாற்று அரசியல் இந்த அணியை எங்கள் அணியை வைத்தது. அதே போல் பல்வேறு அரசியல் கட்சிகளும் அந்த சொல்லாடலை பயன்படுத்தினாங்க. உண்மையிலே ஒரு மாற்றம் தேவை அப்படின்றத இந்த அரசியல் கட்சிகள் உணர்ந்தது என்பது உண்மைதான். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தேர்தல் முடிவுகள் என்பது காட்டுறது. அதோட அர்த்தம் என்னென்னு சொன்னால், திராவிட இயக்கங்களுடைய தேவை, அதனுடைய நீட்ஸ் இன்னும் வேண்டும் அப்படின்னு ஜனங்க நினைக்கிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். அவங்களுக்கு தீர்ப்பில் இருந்து. எனவே இது மாற்றமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. எனவே எடுத்த உடனே ஒரு வெற்றி, ஒரு ஆல்டர்னேட் அப்படின்னு வரும்போது 1912 துவங்கப்பட்ட திராவிட இயக்கங்களோட அந்த வேர் என்பது இன்னும் அதனுடைய தேவை இருக்கிறது என்பதை ஜனங்க வேறு வடிவத்தில் அவங்க அதை யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது தேவையில்லை, காங்கிரஸ் எப்படி 1967 தேவையில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டதோ அதுபோல் ஒரு கட்டத்தில் அது வரும். அதுவரை நாங்கள் வெயிட் பண்ணுவோம், அவ்வளோதான். இந்த தேர்தல் அப்படி தான் பார்க்க முடியும். ஓகே, திரு பாலு, நீங்களும் இதே மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து முன்னிச்சு தான் இந்த தேர்தலை சந்திச்சிங்க பாரதிய ஜனதா சேர்ந்து. எதிர்பார்த்த ஒரு வெற்றியோ அல்லது ஒரு வாக்கு சதவீதத்தில் கூட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை மக்கள் உங்களுக்கு கொடுக்கல. உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? என்ன கேட்டிங்கன்னா, இப்போது காம்ரேட் சொன்ன கதை தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய 6 கட்சிகள் ஒன்றாக இணைந்து மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பே ஒரு திராவிடத்தை தாக்கத்திலிருந்து வெளியில் வர முடியல. அதுக்கடுத்தது இந்த சிந்தனையில் வெளியில் வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று, அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியும் ஐஜேகே சார்ந்த கூட்டணி. இதில் இன்றைக்கி எடுத்திருக்கிற வாக்குகள்னு பார்க்கும்போது அது 2 திராவிட கட்சிகளுக்கு இடையில் பிரிந்தாலும் கூட இன்னும் வருங்காலத்தில் அப்படி ஒரு நம்பிக்கையை தொடர முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கேப் கொடுத்து தான் இந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்திருக்கு. ஆனால் ஒரு நம்பிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் நல கூட்டணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாக்குகள் வாங்கியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ஒருங்கிணைப்பில் சில கோளாறுகள் அது அவங்களே ஒத்துப்பாங்க. ஒரு ஒருங்கிணைப்பில் இருந்த கோளாறுகள், சில தடுமாற்றங்கள் அதனுடைய துவக்கத்திலே அது அடிபட்டுடுச்சு. ஆனால் ஒரு தேசிய கட்சியோடு நாங்கள் இணைந்து செயலாற்றுகின்ற பொழுது அந்த தேசிய கட்சியை இன்னும் ஒரு அந்நியமாக பார்க்குற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சுதந்திர போராட்ட இயக்கம் அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு 70-80 வருஷமாக மனசில் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஏதோ ஒரு புதுசாக கொண்டு திணிக்கிற மாதிரி ஒரு சிந்தனை இன்னும் ஜனங்களுக்கு இருக்குது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை, அதனுடைய வெற்றி, அதனுடைய குற்றமற்ற தன்மை, இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை நிரூபிக்கிறார்களோ அதுக்கு அடுத்து தான் இந்த கூட்டணிக்கு உண்டான துவக்கம் கிடைக்கும். ஆனால் அதுக்காக சரி இது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒதுங்கி போகிறதுல அர்த்தம் கிடையாது. எல்லோரும் எடுத்து வைக்கின்ற அடியை நாங்களும் இட்டு வைத்திருக்கிறோம். அது எத்தனை அடிகள் முன்னால் போக முடியுதோ ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். திரு ரவீந்திரன், அதாவது மாற்றம் முன்னேற்றங்கிற மாதிரி அன்புமணி ஒரு முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்தி இன்னைக்கு அவங்க எதிர்பார்த்த அந்த ஓட்டு வங்கி, அந்த ஓட்டை இன்னைக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லாமல் நிறைய நம்ம இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 5% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் நல கூட்டணியை விட பாமக தரித்து நின்ற தேர்தலை சந்திச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்னைக்கு தமிழகத்தில் உருவெடுத்திருக்குது. அதாவது திமுக அதிமுக மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாமக சொல்லக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? பாமக நிலைமை மாற்றுங்கிறது நிர்பந்தம் காரணமாக வந்த மாற்று, ஒன்று ஐடியாலஜிக்கலி வந்த மாற்று கிடையாது. கூட்டணி அரசியலில் டிமாண்ட் குறைஞ்சி போச்சு, அதனால் வந்த மாற்று தான். டிமாண்ட் இன்னைக்கு 2% எடுத்து இனிமேல் டிமாண்டே இல்லாமல் போன விஜயகாந்துக்கு நேற்று டிமாண்ட் இருந்து, ஆனால் பாமகவுக்கு டிமாண்ட் இல்லை. விஜயகாந்துக்கு டிமாண்ட் இருக்குது, அவருக்கு எதிர்ப்போட்டு இல்லைங்கும் போது அந்த டிமாண்டு மேலும் அதிகரிச்சுது. இப்போ நமக்கு டிமாண்ட் இல்லைன்னு சொன்ன நிலைமையில வந்த மாற்று தான்.
கருணாநிதி அங்கே விஜயகாந்த் எதிர்பார்த்தனால கருணாநிதி என்ன சொன்னாரு, அது பாமக கூட்டணியை செயற்குழு பொதுக்குழு முடிவு பண்ணினாரு. அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு கருணாநிதி விஜயகாந்த் எதிர்பார்க்கிறார், நம்மளை கூட்டணியில சேர்க்க மாட்டாரு, கழிச்சு போட்டுட்டாரு. உடனே என்ன பண்ணாரு, ரொம்ப ஸ்ரூடா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவரு ஸ்ரூடா ஸ்ட்ராட்டஜி எடுத்தாரு, கடுமையா உழைச்சாரு. ராமதாஸை பொறுத்த அளவுல அவர் வந்து ஜாதிய பின்பலத்தில் வந்து 5% வாக்க காட்டினது அச்சீவ்மெண்ட், கடுமையான உழைப்பு அச்சீவ்மெண்ட். ஆனாலும் அந்த 5% ஓட்டை வச்சு அவர் என்மேல் எந்த காலமும் பெருசா சாய்ச்சிக்கிட மாட்டாரு. ஏன்னா அதை இப்பவே சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன், என்ன சூழல்னா இவர் வந்து ஓட் டிரான்ஸ்ஃபரபிள் கெப்பாசிட்டி இல்லை. இப்போ தர்மபுரி மக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா வந்து 4 வன்னியரை போடுறாங்க, ஒரு வெள்ளாள கவுண்டரை போடுறாங்க. கருணாநிதி இப்படி பண்றாரு, எல்லாருமே அதே தொகுதியில வன்னியர்ல தான் களத்துல இருக்காங்க. இவருக்கு வந்து வன்னியர் இல்லாத ஒருத்தர வேட்பாளரா நிறுத்த முடியல. ஜெயலலிதாவுக்கு விசுவாசமான வன்னியர்களை வச்சு ஜெயலலிதா ஒரு முதலியாரையோ வெள்ளாள கவுண்டரையோ முஸ்லீமையோ உடையாரையோ எம்பி ஆக்கிற எம்எல்ஏ ஆக்கிற முடியும், எம்பி ஆக்கிற முடியும். அதே மாதிரி கருணாநிதிக்கு விசுவாசமான வன்னியர்களை வச்சு கருணாநிதி வந்து பொது தொகுதியில் ஒரு தலித்தையோ அல்லது ஒரு முதலியாரையோ ரெட்டியாரையோ ஆக்க முடியும். இவங்களால அது முடியல. ஆக இவங்க வந்து கருணாநிதி ஜெயலலிதாவோட அந்த வாக்கு இதோட தனிமைப்பட்டு நிற்கிறாங்க, தனிச்சும் ஜெயிக்க முடியாது. ஆக இவங்களுக்கு வெற்றி பெறணும்னா கருணாநிதி ஜெயலலிதா கூட ஏதாவது கூட்டணி போனாதான் மற்ற பிற சமூகங்கள் வாக்கை பற்றி வெற்றி பெற முடியும். அவங்க எல்லா ஊடகங்களையும் வந்து பயங்கரமா ஆணித்தரமா பேசுவாங்க, யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுதான் உண்மை. ஐ எம் காலிங் எ ஸ்பேட் எஸ் ஸ்பேட். ஓகே, கவிஞர் சல்மா, அதாவது உங்களுடைய தலைவர் வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது விழுக போகிறதுன்னு சொன்னார். பாலில் விழுந்திருந்தா ஒருவேளை வந்து இதனுடைய வெற்றி வந்து என்ன, வெற்றியை கிட்டத்தட்ட நெருங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 100 தொகுதியில் 98 தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குது. இன்னும் ஒரு 20 தொகுதியில் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருந்துருக்கலாம். விஜயகாந்த் விட்டுட்டுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு? அப்படி இல்லை, அது ஒரு எதிர்பார்ப்பு வந்து கூட்டணி அமைக்கிறப்ப எல்லாருமே அந்த அவங்களோட சேருவோமா இவங்களோட சேருவோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களோட வைக்கணும்னு இருந்திருக்கு தலைவருக்கு. அதனால தான் அதுக்கான முயற்சிகள் அவர் எடுத்துகிட்டு இருக்கோன்னு சொன்னது. ஆனால் இன்றைக்கி வந்து விஜயகாந்துடைய ஓட் பேங்க் இப்போ பார்த்தோன்னா அது தேவையில்லாமல் அதை எதிர்பார்த்தோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது. இல்ல, ஒருவேளை வெற்றி கூட்டணியோட சேர்ந்திருந்தா பர்சன்டேஜ் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, வாக்கு வங்கி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குல்ல. நாங்கள் வந்து நேருக்கு நேராக திமுகவும் அதிமுகவும் மோதின தொகுதி தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எங்களுடைய சின்னம், எங்களுடைய 176 இன்னும் தொகுதியில் நிற்கிறோம் அப்படின்னா நாங்கள் 90 தொகுதியை வந்து வின் பண்ண முடியுது. ஏடிஎம்கே வந்து 86 தான் எடுக்கிறாங்க. அப்போ வந்து எங்களுக்கு தனிப்பெரும்பான்மையாக எங்களால் நின்று நாங்கள் எங்களுடைய சின்னத்திலே எல்லா இடத்துலையும் நின்றுருந்தா கூட மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு இது ஃபீல் பண்றீங்க. கண்டிப்பா 214 தொகுதியில் வந்து திராவிட முன்னேற்ற நின்னுச்சுன்னா அந்த மாதிரி வாங்கி நாங்கள் அதிகம் தான், நாங்கள் தான் அதிகம் வாங்கியிருக்கோம். வாக்கையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அதிகம் வாங்கியிருக்கோம். இந்த இதில் வந்து 1,75,00,000 பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எங்களுக்கு 1,71,00,000. அதாவது இந்த 5 லட்சம் ஓட்டு 4,43,000 ஓட்டு தான் வித்தியாசம். இவ்வளவுதான். இப்படி இருக்கிறப்போ நாங்கள் எங்களுடைய சின்னம் தான் மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு பலம்னு நான் நினைக்கிறோம். எங்களுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுக்கு குறையவும் இல்லை, இன்னைக்கு உயர்ந்து இருக்கு, மோசமான ஒரு நிலையில இல்லை. நாங்கள் எங்களுடைய சின்னம் தான் ரொம்ப முக்கியமான பலம். கூட்டணி கூட 2வது பட்சம் தான் நாங்கள். இல்லை, இன்னொரு 5 ஆண்டு காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குல்ல. அதுதான் அவங்க வந்து அதிகார பலமும் பண பலமும் விளையாண்டுருச்சு கடைசி நேரத்தில். ஒரு சில தொகுதிகளில் அவங்க ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இனிமேல் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு பேர் தானே ஒழிய அந்த ஆட்சியை வழிநடத்த போகிறது, நேர்மையாக வழிநடத்த போகிறது நாங்கள் தான், எங்களுடைய தலைவர்கள் தான். உள்ள இருந்துகிட்டு தளபதி எல்லா தலைமையில அவங்க பண்ண போறாங்க. அதுதான் நடக்க போகுது. உங்களுடைய செயல்பாடுகள் அதிகார துஷ்பிரயோகம், பணம் பட்டுவாடா ஆகிய குற்றச்சாட்டுகளை கவிஞர் சல்மா சொல்றாங்க. பெரிய வெற்றி இல்லை உங்களுக்கு என்ன, கிட்டத்தட்ட எங்களுக்கும் அவங்களுக்கு வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,43,000 ஓட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 43.44% 44.34% வாக்கு வாங்கியிருந்தோம். இப்போ ஏறத்தாழ 41%, 40 வந்திருக்கு. இன்னும் 2 தொகுதிகள் முடிவு தெரியாத சூழ்நிலையில் அதே சேர்த்து தானே பர்சன்டேஜ் மாறும். நான் வந்து பர்சன்டேஜ் மாறுன்னு தான் சொன்னேனே தவிர வந்து கூடுது குறையுதுன்றத வாதத்துக்கு நான் வரல. அது என்ன வந்தாலும் வராட்டி இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை இருக்கு, அதை ரெண்டை பத்தி அதுதான். ஆக பர்சன்டேஜ் வந்து ஒன்றும் பெருசா குறையலன்னு சொல்ல வந்தேன். 44 பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை மக்களிடத்தில் இருக்குது, மக்களிடம் ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி இருந்தால் இந்த சதவீதம் குறைஞ்சிருக்கணும், அது இல்லை. 2வது பணபலன்னா எல்லாருக்குமே தெரியும். யார்
இதில் வேணா கூடுதல் குறைகள் வேணா ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கலாமே ஒழிய இது நீங்க அதிகமா கொடுத்து அவங்க இல்ல, இல்ல. குறைச்சு கொடுத்து அவங்க குறைச்சு கொடுத்து நீங்க அதிகமா கொடுத்து அப்படி வச்சுக்கலாம். அது இல்ல இல்ல நிச்சயமா தோழர் இல்ல, முத்த- நீங்களே ஒத்துக்கக்கூடிய ஒரு மாதிரி ஒரு சூழல் இதே அரங்கத்துல தேர்தலுக்கு முடிவுகளுக்கு முன்னாலேயே நிறைய பேசியிருக்கோம். ஒரு தொலைக்காட்சியில வந்து தோழர் முத்தரசன் சொன்னாரு, திமுக தலைவர் போட்டியிட்ட திருவாரூர் தொகுதியிலேயே 500 ரூபாய் கொடுத்தாங்க சொல்லிட்டு எங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு. ஆக தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனா நான் உறுதியா சொல்லுவேன், ஆர்கே நகர்ல யாருக்கும் ஒரு பைசா கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா அங்க கட்சியில எங்க கட்சியில வந்து பூத்துல இருந்தவங்களுக்கு கூட காசு தரல. ஆர்கேனருக்குள்ள மத்த தொகுதி எல்லாம் இல்ல நான் உதாரணம் நீங்க சொல்ற விஷயங்களே நான் திருவாரூரையும் ஆர்கே நகரையும் ஒப்பிட்டு compare பண்றீங்க. ஓகே. பேசுறேன். சரி. அந்த நிலையில தான் எங்களுடைய முதலமைச்சர் நாங்க வந்து எதையுமே புரட்சி தலைவர் அம்மா அவர்களை மையப்படுத்தி தான் எங்க கட்சியினுடைய நிலையில் நான் சொல்றது. அந்த அடிப்படையில் நான் சொன்னேன். ரெண்டாவது, இந்த பணம் கொடுத்ததை பத்தி பேசுனீங்கன்னா யார் பலம் உள்ளவரோ யார் வளம் உள்ளவரோ அவர் வந்து தேர்தலை வெற்றி பெறுவதற்காக எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களும் பாமக உள்பட எல்லாரும் செஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வழக்கு போட்டதா சொல்கிற சகோதரர் இவர் பாலுனுடைய தொகுதியிலேயே அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு 5 கேடர்ஸ் வந்து பணம் கொடுத்து பிடிபட்டு வழக்கம் இருக்குது. அதனால் அன்புமணி தொகுதியில் கொடுத்துருக்காங்கன்றது எல்லா ஊடகங்களும் வந்த செய்தி தான். அதனால் பலம் உள்ளவர் வளம் உள்ளவர் நீங்கள் அதுக்குள்ளே போக விரும்புனீங்களா நான் தடுக்கலை. அதனால் அவங்க வாய்ப்புகளை பயன்படுத்தினாங்க. இதை விட நீங்கள் தோழர் பீமராவ் அவர்கள் பேசுனது நீங்கள் கேட்ட கேள்விக்கு மாற்று ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். மாற்றம் என்பது தேர்தலில் உருவாக்க முடியும். ஒரு ஆட்சி மாற்றம்ன்றது அந்த மாற்றத்தினுடைய பொருள், அல்லது உறுப்பினர் மாற்றம், சட்டமன்ற உறுப்பினர் மாற்றம். ஆனால் மாற்று என்பது தேர்தலால் உருவாக்க முடியாது. ஆனால் இவங்க மாற்றம் என்பது திராவிட இயக்கத்திற்கு மாற்றம் நாங்கள் தரப்போகிறோம். நாங்கள் எந்த கொள்கைக்கும் எந்த ஒரு லட்சியத்துக்கும் மாற்றுன்றது பிரச்சாரமாக இருக்குமே ஒழிய அது வந்து மாற்றமாக மாறாது. இப்போது கம்யூனிஸ்ட்டுக்கு மாற்றுகள் 1000 கருத்துக்கள் 1000 கொள்கைகள் முன்வைக்கப்படலாம். அது மாதிரி திராவிட இயக்க கொள்கைகளுக்கு மாற்று கருத்துக்கள் மாற்று கொள்கைகள் இருக்குது, இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் இவங்க ஒரு கொள்கையே வந்து தேவையில்லை, அதை அழிக்க போகிறோம், அதுக்கு மாற்று உருவாக்க போகிறோம்னு சொல்கிறது வந்து அதுவும் ஒரு தேர்தலில் சாத்தியப்படுத்துவோம்னு சொல்கிறது வந்து எந்த வகையிலும் சாத்தியமில்லாத ஒன்று. ஓகே, இதை பற்றி தொடர்ந்து பேசும். ஒரு சிறுவைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. அதிமுகவுடைய வெற்றி சாத்தியமானது எப்படி என்ப தலைப்பில் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். திரு பீம்ராவ், அதாவது வந்து மாற்று அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கமே வந்து ஆவடிக்குமார் சொல்லிருக்காரு. அதாவது கொள்கைகளுக்கான மாற்று வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பதிவு பண்றாங்க. தேர்தல் அதுதான் அதுக்கு அர்த்தம் அதுதான். மக்களிடம் வரணும். தேர்தல் நேரத்தில் மட்டும் அது ஒரு 10 நாள் தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணி ஒரு கொள்கையை வீழ்த்தவோ ஒரு கொள்கையை கொண்டு வர முடியாது. அதுக்கு முன்னால் அந்த கொள்கையை வந்து மக்களிடத்தை எடுத்து சொல்லி மக்கள் மனதில் அதனுடைய தேவைகளை உணர்த்தி இருக்கணும். இல்லை, அது அவர் சொல்கிறது கரெக்டு. நான் இந்த விஷயத்தில் குமார் சாரோட உடன்படுறேன். எப்படி எப்படின்னா ஒரு 10 நாளில் அல்லது 20 நாளில் இப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி. ஆட்சி மாற்றம் என்பது வேறு. ஒரு ஆட்சி அதிமுகவை வீழ்த்துவது என்பது ஒன்று, அதாவது ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய அது வீழ்த்துவதற்கான ஒரு டாக்டிக்ஸ் என்பது அது தனியாக இருக்கும் அப்படின்றது ஒன்று. நாம் முன் வச்சது அவர் என்ன சொல்கிறேன்னா திராவிட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது வைகோவை கூட வச்சுட்டு அவர் திராவிட இயக்கங்கள் ஒன்றும் இல்லை, திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி வைக்கும்போது அந்த கொள்கை அடிப்படையில் மாற்றம் வைப்பதற்கு நீண்ட காலம் பிடிக்கும்ன்றது அவரோட வாதம். அது சரிதானே? அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அது 5 ஆண்டாகலாம் 10 ஆண்டாகலாம் 1 ஆகலாம். ஆனால் பாயிண்ட் என்ன, இதில் ஒரு திராவிட கட்சிகள் வந்து என்ன தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம், கொள்கை அப்படின்னு சொன்னால் கொள்கையின் பின்னாடி அப்படி நிற்கிறாங்களான்னா இல்லை. என்ன இப்போ வராங்க அவர் நமக்கு நாமே இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் அந்த மொழியிலேயே சொல்லலாம்னு நினைக்கிறேன். கலைஞர் என்னன்னா மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை நமக்கு நாமே, அதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்கிறாங்கன்னா எந்த கட்சியோடு நம்மோடு வரவில்லை என்று கலைஞர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வேறு மாதிரி வருது. அப்படி வரும்போது நமக்கு நாமே என்ன அவரே கிளம்பிட்டார். யார்?
ஸ்டாலின் அவர்களே கிளம்பிட்டார். இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லிடுறேன், நீங்கள் தப்பு இருந்தால் அப்புறம் சொல்லுங்க. அதனால தான் திண்ணை பேச்சுன்னு தானே பேர், அதனால அப்புறம் பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். எனவே என்னன்னு சொன்னால், நீங்கள் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை அப்படி கிளம்பும்போது என்ன நடைபெறுது? அப்போ வேறு கட்சிகள் என்னோடு வரவில்லை அப்படின்னு சொல்லும்போது தனியாக நிற்பேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு அவர் முன்னாடியே போயிடுறாரு, யார்? ஸ்டாலின் அவர்கள். அப்போ திராவிட இயக்கங்கள் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பது என்பது அவங்களுடைய முயற்சி வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எல்லா முயற்சி என்பது கூட்டணிகளுடைய ஒரு விஷயங்க தேர்தலுக்கான முயற்சி மட்டுமே அவர் பண்ணார். நான் என்ன சொல்றேன்னா, அடிப்படையான அதனுடைய விவாதிப்பதற்கு இன்னும் டைம் எடுத்துக்காது தான் இப்போ நம்ம துவக்கிருக்குன்னு சொல்ல வரேன். அப்படி வரும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு அதிகாரம், விளிம்புநிலை மக்களுக்கு அதிகாரம்னு ஒரு விஷயத்தை திரும்ப அவர்கள் கொண்டு வராரு. இப்போ வரும்போது சாதாரண ஏழை எளிய மக்கள் அந்த இப்போ மோனோபொலியாக இருக்கிறதா சொல்கிறேன் நான். யாரு? அதிமுகவும் திமுகவும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அண்ணன் சொல்றதை சொல்லிடுறேன். நிறைய பேர் ஒரு பர்சன்டேஜ் சொன்னாங்க, பர்சன்டேஜ் டசன்ட் மேட்டர், அது அடுத்த வாட்டி வரும்போது மாறலாம், இல்லை கீழே போகலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஜனங்களோட மனோநிலையை மாற்றுவதற்கு அப்படின்னா ஒரு கருத்தாக்கம் என்பது இருக்கு. நிறைய விஷயம் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்றேன், இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரே கட்சியிலிருந்து பிரிந்து வந்த கட்சி ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இவ்வளவு மெஜாரிட்டி. நான் என்ன கேட்கிறேன் சார், அதாவது மக்களுக்கு அதாவது திமுக இவருடைய முதல்வர் இவர்தான், வேட்பாளர் இவர்தான் சொல்லி பிரச்சாரம் போறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனா மக்கள் நல கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 6 கட்சிகள் இருக்கு, 6 கொள்கைகள் இருக்கு, யார் முதல்வர் வேட்பாளர் அதில் குழப்பம். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பின்னாடி தான் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம், இப்போவே சொல்ல மாட்டோம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் வேட்பாளராக வந்து முதல் வேட்பாளராக முன்னிறுத்துறீங்க. இவங்க உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவான ஒரு மனநிலை இல்லை. அது கடைசி 10 நாள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல கூட்டணி எங்கே இருக்குதுன்னே தெரியல. உங்களுக்கு அது கண்டிப்பா நீங்க ஒத்துப்பீங்க நினைக்கிறேன். அப்படிங்கும்போது மக்களுக்கு எப்படி உங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல, நீங்க சொல்றது இது வந்து தேவையான அளவு, தேவைக்கு அதிகமாவே நான் இதுல விவாதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தேர்தல் நம்ம எல்லா விஷயங்களும் நிறைய நாம பேசிட்டோம். சொல்லிடுறேன், கேட்கறதுல நான் சொல்லிடுறேன். மறுபடியும் அதை சொல்லக்கூடாத அர்த்தத்தோட சொல்லல. மீண்டும் இப்போ திருக்குறள் போனால் 2வது வாட்டி கூட சொல்லலாம், பலமுறை பயன்படுத்துறதுனால தப்பு கிடையாது. அதனால என்னன்னு சொன்னா, நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழல் இருக்கு பாருங்க. அப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு. ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன போர்ஸ் பண்ணுச்சு, மீடியா எல்லாருமே முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களால சொல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. நான் ஜனநாயகபூர்வமாக சொல்ல வைக்கிறது என்ன போர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீ ஒரு முதலமைச்சரை சொல்லு, தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கள் நல கூட்டணி விரிவடையும் போது அதற்கான ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி அப்படின்னு இருக்கும்போது தேமுதிகல நம்ம முதலமைச்சர் அப்படின்னு நம்ம ஒரு சொல்கிறோம், ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இன்னொன்று தயவு செஞ்சு நான் மீடியான்னு சொல்ல, வேந்தர்னு சொல்கிறேன். மீடியாக்கள் 2 விஷயம் மைண்ட் செட் பண்ணாங்க ஜனங்களை. வெதர் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே, இவங்க 2 பேருக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற மைண்ட் செட் இருக்குல்ல, மைண்ட் செட். அப்போ டிசைனர்னு சொல்லுவாங்க, ஒரு காஸ்டியூமில் டிசைன் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் டிசைனரை புதுசாக நம்ம தமிழகம் பார்க்குது. இப்போ தான் மீடியாக்குள்ளே ஏற்கனவே மோடிக்கு நம்ம பார்த்தோம், ரைட், அது ஓகே. இப்போ வந்து இப்படி ஒரு டிசைன் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, ஒரு சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் அது சொல்ல முடியும். இன்னொன்று சொல்கிற மாதிரி பணம், நான் நேரடியாகவே போனேன், சொல்ல ஒன்றும் தப்பே கிடையாது. என்னுடைய தொகுதி மட்டும் தான் சொல்ல முடியும், வேறு எங்கே சொல்ல முடியாது. ஏடிஎம்கே 250 ரூபா கொடுத்தாங்க. 4 நாள் கழிச்சு 2வது ரவுண்டு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக தெரியும். ஆமாம், 2வது வந்து இல்லை, நான் நேரடியாக பார்த்தது சொல்கிறேன், பார்க்காத சொல்கிறேன். 2வது திமுக 300 ரூபா கொடுத்தாங்க. 2வது இவங்க 50 ரூபா அதிகமாக கொடுத்தாங்க. அது என்ன மைக்ரோ லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பூத்து 361 பூத்துங்க. அதில் 360 பூத்துக்கும் 300 பேருக்கு 200 பேருக்கு 250 பேருக்கு இவ்வளோ பேர் கொடுத்தா போதும். மீதி பேர் வந்து அவங்க பொலிட்டிக்கலாக கமிட்டட் ஓட்டு. நான் நடந்த உண்மையை சொல்றேன். 152 ஊடகங்கள் மேல குற்றச்சாட்டு சொன்னீங்க. இல்ல ஊடகங்கள் மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க. நான் வரேன் சார். இல்ல அதாவது இல்ல அண்ணனை கொஞ்சம் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க ஒரே ஒரு இல்ல நான் பேசிட்டேன்னா நீங்க பேசுறதுக்கு வசதியா இருக்காது. அதாவது நான் இதை தான் சொன்னேன். அதாவது மக்கள் நல கூட்டணி மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி, பாமக உள்பட எல்லா அணிகளுமே அவங்களுடைய கோஷம் என்பது மாற்றம், திராவிட இயக்கங்களுக்கு மாற்றம்ன்றது தான் அவங்களுடைய பிரதான கோஷமாகவும் அதை தான் மக்களிடம் கொண்டு போகிற முயற்சி பண்ணாங்க. ஆனால் திமுக இந்த அரசாங்கத்துக்கு மாற்று நாங்கள்னு சொன்னாங்க. இது மாற்றுக்கும் மாற்றத்துக்கும் நடந்த போட்டி. இப்போ மாற்றுன்றது இப்போ மாற்று வேறு மாற்றம் வேறுங்கிற ஆமாம், மாற்றுக்குள்ள போட்டி நடந்தது. இவங்க மாற்றத்தை உருவாக்குனவங்க அதற்கான களம் இது இல்லைன்ற முடிவு மக்களுக்கு அதுதான் நான் முடிச்சிடுறேன். அதுதான் ஊடகங்களும் இந்த போட்டியாளர்களை கருத்தில் வச்சுட்டு அவங்க வந்து இவங்க மாற்றுக்கான பிரச்சாரம் செஞ்சாங்க, மற்றவங்களை விட வலிமையாக செஞ்சாங்க. மாற்றத்துக்கான பிரச்சாரம் நடந்தது, ஆனால் மாற்றுக்கான வழிமுறைகளை இவங்க உருவாக்கல. திரு ரவீந்திரன்,
அதாவது ஊடகங்கள் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இல்ல, முன்வைக்கிறார். மிகப்பெரிய அதாவது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுன்னு இல்ல, அதாவது ஊடகங்கள் தான் வந்து நான் ஒரு விமர்சனம். விமர்சனம் தான், ரெண்டு ஒன்று தான். விமர்சனங்கள் மாதிரி குற்றச்சாட்டு ரெண்டு ஒன்று தான். ஊடகங்களை பற்றி குற்றச்சாட்டுறது வந்து எல்லாருமே சொல்றாங்க. முதல்ல அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா ஊடகங்களை குற்றம் சாட்டுறாங்க. இப்ப முதலமைச்சராகவும் சொல்றாங்க. திமுக அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எல்லாரும் இப்போ ஊடகங்களை நன்றாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைவரை கூட நன்றாக பயன்படுத்தி கொண்டே அடுத்தால ஊடகங்கள் எங்களுக்கு இவ்வளவு இருக்கு, நாங்கள் என்ன 200 சீட்டு வருவோம், ஊடகங்கள் எங்களை குறைச்சி போடுறாங்கன்னு அந்த தலைவரும் சொல்றாங்க. இப்போ குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சி சொல்றதா நம்ம வேடிக்கையா இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 1% தாண்டிட்டோம், ஆனா 1% கூட இல்லாத கட்சிகளுக்கு கொடுக்கறதோட அதிக முக்கியத்துவம் ஊடகங்கள் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு சொல்லுங்க. எவ்வளவு தாண்டாங்கன்னா யாருக்கும் தெரியாது. இது இப்போ சொல்றதாக ஊடகங்களை வந்து இல்ல மற்றவங்க எல்லாம் புள்ளியில இருக்காங்க, நாங்க 1 தாண்டிட்டோம், புள்ளியில இருக்கவங்களுக்கு எங்களோட அதிகமா கொடுத்தாங்க. அவங்க டார்கெட் 2 தலைவர் தான். வைகோவுக்கும் இவர் சகோதரர் திருமாவுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் ஊடகங்கள் கொடுத்ததுங்கிறதா அவங்க. ஊடகங்களை வந்து எல்லா கட்சிகளும் பொதுவாக குற்றம் சாட்டுவது வந்து இயல்பு. இதுல வந்து மாறுபட்ட கருத்தே இல்லை. இது வந்து அவங்க சொல்லிட்டு போறாங்க. இல்லை, இப்போ தோழர் சொன்னாங்க ஊடகங்களில் வந்து சில மாறுபட்ட பிரச்சாரம் நடந்ததுன்னு. அந்த கூட்டணியுடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து சேர்ந்ததுக்கு பின்னாடி பிரேமலதா என்ன சொல்கிறாங்க, இது விஜயகாந்த் கூட்டணி என்று தான் அழைக்கப்படும், ஏன்னா கிராமப்புறங்களில் அப்போ தான் போய் அது ரீச் ஆகும்னு சொன்னாங்க. திருப்பி வந்து வைகோவிட்ட திருப்பி போய் கேட்டால் இல்லை, அது வந்து மக்கள் நல கூட்டணியில் ஒரு அங்கம்ன்றாங்க. கடைசி வரைக்கும் அது அழைக்கப்பட்டதே விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி ப்ளஸ் தமாக. இப்படி தான் வந்து அந்த கூட்டணிக்கு பேரே இருந்தது. அந்த மாற்று அரசியல் மாற்றம் சொல்லி வரும்போது நான் ஒருங்கிணைப்பில் ஏன் குற்றம் சொன்னால் அவங்களுடைய நோக்கம் வந்து ரொம்ப பிரமாதமான நோக்கம். ஏன்னா இப்போ இதை இந்த 2010 வந்து பாரிவேந்தர் சொல்லிட்டு இருக்காங்க, மாற்று அரசியலில் வந்து திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு. அதே தான் இப்போ மருத்துவர் ராமதாஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு பெரிய கட்சியாக முன்னெடுக்கும் போது கம்யூனிஸ்ட் இயக்கங்களே போய் வந்து ஒரு திரைப்படத்துறைக்கு பின்னாடி போனால் தான் தங்களுக்கு வெற்றி வருமோன்ற ஒரு மாயையில் போய் அவங்க சிக்கினது வந்து ஒரு மிகப்பெரிய மாய சூழல். அது ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கணும். இல்லை, அதுக்கு இல்லை சார், ஜெயலலிதாவை கலைஞர் கூட அந்த இல்லை இல்லை இல்லை, அது வேற, அந்த காலகட்டம் வேற, அந்த காலகட்டம் வேற. அடுத்தது இப்போ ஊடகம் சொன்னால், இந்த ஊடகத்தை குறை சொல்றவங்களுக்கு எல்லாரும் வீட்லேயும் ஒரு ஊடகம் இருக்கு. யாரெல்லாம் ஊடகம் வந்து எங்களை பழிவாங்கன்னு சொல்றாங்களோ, இப்போ தோழர் திருமாவளவனும் ஒரு ஊடகத்தை ஆரம்பிச்சிருக்காரு, விஜயகாந்த் ஊடகம் வச்சிருக்காரு. எல்லார்கிட்டையும் ஒரு ஊடகம் இருக்கு. உங்க ஊடகத்தை நீ சரியாவே பயன்படுத்தினாவே அது ஒரு பெரிய ஆயுதமா இருக்கும். வெளிச்சம் எப்ப சார் உங்களுக்கு? நீ வெளிச்சம் வந்து அது பாதி இருட்டுல இருந்து கடைசி நேரத்துல தான் தமிழ் டிவி, எம்எம் டிவி எல்லாத்துலயும் வந்துகிட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஊடகங்கள் வந்து செய்கின்ற பணியால் ஒரு மக்கள் மனதை மாற்ற முடியுமான்ற நம்பிக்கை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் குறைவுதான். ஊடகங்களால் அந்த வேலையை செய்ய முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஊடகங்கள் கொடுத்த பிக்சர் வேற, ரிசல்ட் வேற, அதுக்கு முன்னாடி வந்த போல்ஸ் வேற. ஆனால் இந்த மாற்றம் சொல்லும்போது தோழர் குமார் சொன்ன சித்தாந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேஞ்ச் ஆல்டர்னேட்டிவ். அந்த சேஞ்சுன்றது இன்னைக்கு திமுகவால் அந்த சேஞ்சை கொண்டு வர முடியல. ஸோ ஏடிஎம்கே கண்டினியூஸ். ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கு ஆல்டர்னேட்டிவ் எது? அந்த ஆல்டர்னேட்டிவ்ன்றது தான் மாற்று அரசியல். அந்த மாற்று அரசியல் எடுக்கிற வரைக்கும் நான் சொன்னது தான் காரணம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகள் பழகி போன ஒரு மக்களை அந்த திராவிட சித்தாந்தத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுன்றது வந்து மிக கடினமான ஒரு பணி. அந்த பணியில வந்து எடுத்த உடனே அதான் பீம்ராவ் சொல்றாரு, எப்படி வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து மக்கள் வெளியேற்றினாங்களோ அதே மாதிரி ஒரு காலம் வருங்கிற மாதிரி ஒரு இல்ல. அந்த முயற்சிக்கு உண்டான நம்பிக்கை கொடுத்ததே மக்கள் நல கூட்டணி தான். அதுல வந்து ரெண்டாவது கருத்தை இல்லை. இது சம்பந்தம் தொடர்ந்து பேசும். ஒரு சிறிலுக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. அதிமுகவுடைய வெற்றி சாத்தியமானது எப்படி என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கவிஞர் சல்மா, அதாவது மூன்றாவது அணி அல்லது பாமக போன்ற கட்சிகள் கூட்டணி உங்களுடைய வெற்றியை தடுத்திருக்குன்னு சொல்லலாமா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முதல் ஏற்றுக்கிற முடியாது. அவங்க வேற மாதிரி யோசிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000-2000 ஓட்டு 500 ஓட்டுகள் வந்து நிறைய இடங்கள்ல திமுக தோத்துருக்கு. ஆமாம், அதுக்கு வந்து வேணா இவங்க அது யாருக்கு போகிற ஓட்டு இங்கே வந்து சென்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இவங்க எங்களுக்கு வர்றதான் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இல்லை ஜெயலலிதாவுடைய ஓட்டாக இருக்கலாம், யாருடைய ஓட்டை அவங்க வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? முதல்ல இவங்க வந்து திராவிட அரசியலை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற சொல்கிறதே மிகப்பெரிய ஒரு அபத்தமாக நான் பார்க்குறேன். வந்து தொடர்ந்து இந்த 50 வருஷம் நாங்கள் சீரழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. வந்து
அதன் மூலமா அவங்க வேற ஒரு மாற்றத்தை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மற்ற தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்கள்ல நம்ம பார்க்குறப்போ இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி திட்டங்கள், இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி, எவ்வளோ விஷயங்கள் வந்து மற்ற மாநிலங்களை விட நம்ம எவ்வளவோ முன்னோக்கி இருக்கோம். இதுக்கு எல்லாமே திராவிட அரசியல் வந்து முக்கியமான இயக்கங்கள் காரணமா இருந்திருக்கு. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் காரணமா இருந்திருக்கு. திராவிடாவது எங்களுடைய இயக்கம், அதுதான் சொல்றேன், எங்களுடைய இயக்கம். அதிமுக சேர்த்தன சொல்றீங்க. இரண்டு திராவிட கட்சிகளையும் தாண்டி இன்னும் வேற மாதிரியான மாற்றத்தை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தானே அந்த கட்சிகளை வந்து சீரழிச்சிட்டதா சொல்றதுக்காக நான் சொல்றேன். இன்றைக்கு இத்தனை திட்டங்கள் வந்து இவ்வளவு வளர்ச்சி பாதை எல்லாம் வந்து பண்ணது பூராவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். அது யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான இதெல்லாம் இருக்கு, நம்ம வந்து எவிடன்ஸ் இருக்கு. நம்ம யாரு இவங்க சொல்றதுக்கு வார்த்தைக்கு வேண்டாம் சொல்லலாம், மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க என்ன புதுசா செய்யறதுக்காக இவங்க வந்து மூன்றாவது ஒரு அணியை உருவாக்குறாங்க, மாற்றம்னு சொல்றாங்க. வந்து இவங்களுடைய எவ்வளோ பெரிய முக்கியமான, அதாவது சிபிஎம், சிபிஐஏ, விசிகே இதெல்லாம் இருக்காங்க. அதுல ஒரு உண்மையான லீடர்ஸ் அதுக்குள்ள இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் தவிர்த்து கூட்டணி இருந்தாங்க, அதையும் நீங்க ஒத்துக்கணும்ல. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கள ஒருத்தர் அவங்களால தேர்வு செய்ய முடியல ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா. அவங்க வந்து முன்னாடி எங்களுக்கு கொள்கை இருக்கு அந்த மாதிரியான பேச்சே இப்ப இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தவங்க திடீர்னு ஒரு கேப்டனை கொண்டு வந்து இவங்களோட தகுதி எந்த விதத்துல அவர் உயர்ந்தவர், எந்த விதத்துல அவர் முக்கியமானவர்னு அவங்க போய் தேர்வு செஞ்சு அவங்க அந்த பொறுப்பு அவருக்கு முதலமைச்சர் இருக்கிற கட்சியில ஒரு பெரிய கட்சி, வாக்கு வங்கி அதிகம் உள்ள கட்சி அப்படிங்கிற எடுத்துக்கலாம்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வந்து இந்த மாதிரி ஒரு சித்தாந்தங்கள்ல நம்பிக்கை உள்ள மிகப்பெரிய ஒரு இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க ஒரு கொள்கையோ பெரிய அளவுக்கு கேக்குறேன்னா, இப்போ திமுகவோட கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து சேர்ந்து வச்சுங்களேன், அந்த கம்யூனிஸ்ட் வந்து முதல்வர் வேட்பாளர் அந்த இதை கொடுத்துருவீங்களா நீங்க? இல்ல நீங்க வந்து பலத்தை வச்சு நான் கேக்குறேன். இல்ல வாக்கு வங்கி ஒன்னு இருக்குல்ல, விஜயகாந்தோட வாக்கு வங்கி இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது, 10% இருக்கு, 8% இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தானே வந்து நீங்களும் முயற்சி பண்ணீங்க திமுகவுக்காக. அதை விட வாக்கு வங்கியை கூட ரெண்டாவது வச்சுக்கலாம். வந்துட்டு அந்த தனிப்பட்ட ஒரு தகுதியை இன்னும் கூட பார்க்கலாம். வந்துட்டு முதலமைச்சர் கேண்டிடேட், அதாவது சிபிஐ, சிபிஎம், விசிகேல இருக்கக்கூடிய லீடர்ஸை விட அவர் எந்த அளவுல பெரிய ஆளா இருக்காரு, அந்த எதிர்க்கட்சி தலைவருமா, அவருடைய செயல்பாடு என்ன, அவருடைய செயல்பாடு என்ன, எப்படி ப்ரூவ் பண்ணார்? ஒண்ணுமே பண்ணலையே. 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தேர்தல் அறிக்கையை முன்வைத்து நான் இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்வதற்கு அதிமுகவும் சரி திமுகவும் சரி நீங்க எவ்வளவு விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தேர்தல் அறிக்கை வரிசையா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று. ரெண்டாவது, பெண்கள் கற்பழிப்பும் கொலையும் கொள்ளையும் இதெல்லாம் நடக்கிறது டெய்லி நீங்க அந்த பட்டியல் எடுத்து 50 ஆண்டுகளுக்கு வேணா நான் இதுவா சொல்ல எடுத்து பாருங்க. தேர்ட் ஒன் வந்து இது எல்லாம் கிட்டத்தட்ட 2 மாசமா தேர்தல் முடிஞ்சனால மக்கள்கிட்ட போய் சொல்லி தான் இருந்தீங்க. இல்ல நீங்க சொல்லிட்டு தான் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப கற்பழிப்பதையும் கொலை செய்வது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிதான் எடுத்துக்கொண்டதா? இல்ல அப்படிதான் எடுத்துக்கணும். அதுதான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் நீங்க சொல்றதா உங்களோட சேர்ந்து வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூணாவது என்ன, மணல் 87 லட்சம் கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை அந்த மணல், தாது மணல். நான் சொல்றது 87 லட்சம் கோடி ரூபாய். ஆற்று மணல் அது தனி ஆச்சுங்களா. இதெல்லாம் இப்படி இருக்குது. அப்புறம் என்ன 2G இதெல்லாம் அவங்க சொன்னா கோச்சிப்பாங்க, வழக்கில் இருக்கு. அதே மாதிரி முதலமைச்சர் கோச்சவன் சொன்னதால தானே சொல்றேன். அதே மாதிரி ஒரு முதலமைச்சரை வந்து உள்ள போயிட்டு வெளியே வரலாம், 6வது முறை 7வது முறை கூட ஏற்றலாம். அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. இது நமக்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்து புதிதாக இளைஞர்கள்ட்ட கொடுத்து காசு கொடுக்குறாங்க. இதை நான் நேரடியாக பார்த்தனால சொல்றேன். வாலிபர்கள் போத் பார்ட்டிலையும் இதெல்லாம் என்னன்னா மாணவர்களையும் கோபமா தான் சொல்றேன், மெதுவாக சொல்றேன், கோபமா தான் சொல்றேன். ஒரு தலைமுறையை மாற்றி கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு அரசியலையே பாலிடிக்ஸே கரப்ட் ஆக்குறது இருக்குல்ல. நீ பணம் மைண்ட் கரப்ட் ஆகுறது வந்து எவ்வளவு மோசம். நீங்க என்ன சொன்னீங்க? பாலிடிக்ஸே கரப்ட் ஆகுது. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க தொகுதியில திமுகவங்க பைசா கொடுத்தாங்க. ஆமாங்க, அது கொடுத்து யார் ஜெயிச்சதுங்க? அதிமுக தான் ஜெயிச்சது. திமுக ஜெயிக்கல. ஏன் ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஜெயிப்பதற்கான அந்த சூழல் இருக்குல்ல. நான் தான் சொன்னேன், செலக்டிவ் மைக்ரோ லெவல்ல 300 பேருக்கு இவர் கொடுத்தாரு, 400 பேருக்கு அவர் கொடுத்தாரு. ஓட்டு வித்தியாசம் 6000 தான். எனவே 6000 பேருக்கு உங்க பணம் கொடுக்கல அப்படின்னு ஒண்ணு. இல்ல, அது உங்க தொகுதியில் சொல்றீங்க. மத்த தொகுதியில் 60000 50000 ஜெயிச்ச தொகுதியில இருக்குங்க. ப்ளீஸ் ஒரு செகண்ட். இவர் சொல்லிட்டாரே சாரே, கலைஞர் நின்ன தொகுதியிலையும் இவங்க மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர் நின்ன தொகுதியில நாங்க 10 பைசா செலவு பண்ண, யாரோ வந்தாங்க யாரோ செலவு பண்ணல. அவர் ஜெயலலிதா மட்டும் தான் சொன்னாரு. அப்ப ரைட், ஓகே, நல்லது. அந்த மாதிரி ஒரு இல்ல சொல்லிடுறேன், அந்த மாதிரி ஒரு தேர்தலை தான் நாம எதிர்பார்க்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் கிட்ட என்ன சொல்றேன்னு சொன்னா, எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இந்த மாதிரி ஒரு தேர்தலை ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைத்து விட்டால், நாங்க சொல்றது பர்சன்டேஜ் ஓட்டு தனி, ஒரு வேட்பாளரை நிறுத்தி விட்டால் யாரும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே வந்து அதை எலெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணணும். 570 கோடி ரூபாயை இந்தியாவில் பிடிச்சிட்டு ஒரு மாசம் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போறாரு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்கிறாரு, எல்லாம் நடக்குது.
ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் எங்கள் அதிகாரிகள் வராங்கன்றது நம்பர் தவறாக இருக்குது. இது எல்லாமே இருக்குது. இப்போ அந்த பணம் வந்து ஆந்திராவுக்கு போவே இல்லை. கடைசியாக கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொண்டு போய் நிறுத்தியாச்சு. 2 தொகுதியில் வெக்கக்கேடு. 2 தொகுதியில் 50 ஆண்டோட கடைசி எண்டு என்னென்னா அரவங்குறிச்சிலையும் தஞ்சாவூர்லாம் பணம் கொடுத்தாங்கன்னு தேர்தலை தள்ளி வைப்பதும் ஒரு வரலாற்று சாதனை தான். திரு ஆவடிக்குமார். அதாவது தோழர் பீமராவ் அவர்களிடமிருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க சித்தாந்த ரீதியாக தெளிவான பிரச்சாரம் செய்யக்கூடியவர். இப்போது தோழர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இந்த 50 ஆண்டுகள் இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னார். இது எல்லாமே நான் மறுக்கவோ ஏற்கவோ இல்லை. அது உண்மையாக சரியான்றது கூட நான் வாதத்துக்கு எடுத்துக்கல. நான் கேட்குறது இது எல்லாமே நிர்வாகத்தில் நடைபெறுகின்ற குறைபாடுகள் அல்லது குற்றச்சாட்டுகள் அல்லது கோளாறுகள். ஆனால் இவங்க சொன்னது மாற்றம், திராவிட இயக்கின் கொள்கைக்கு மாற்றம். இது ஒரு நிர்வாக கோளாறு. எல்லா நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. இல்ல எல்லா ஆட்சியிலையும் நடைமுறையில் அது ஒருத்தருக்கு சரியா இருக்கிறது இன்னொருத்தருக்கு பார்வையில் குறையா தெரியும். அது வந்து நிர்வாகத்தில் நடைபெறுகின்ற இயல்பான வாடிக்கையான ஒரு அது எல்லா ஆட்சியிலும் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் நடைபெறுது. ஊழல் என்பதோ இல்லை இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளோ எல்லாத்துலையும் கற்பழிப்புலேருந்து எல்லாமே எல்லாம் மனித சமுதாயத்தில் இயல்பாக நடக்கக்கூடியது. நான் கேட்கறது இவங்க திராவிட இயக்கத்தில் கொள்கையில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை சொன்னாதான் மாற்றம். அப்போ அதுக்கு ஒரு மாற்று கொள்கையை இவங்க முன்வைக்கிறாங்க. அந்த கொள்கை என்னங்கிறத தெளிவா முன்வைக்கலன்னு சொல்ல வரீங்க. அந்த கொள்கையை கூட நான் இன்னும் சொல்றேன், தோழர் ஏத்துப்பார்னு நினைக்கிறேன். மக்கள் நல கூட்டணி ஒரு கொள்கை வச்சுது, தேமுதிக ஒரு தேர்தல் அறிக்கை தந்தது, தமாக சேர்ந்த பிறகு அவங்க ஒன்று சொன்னாங்க. ஆக இந்த 3 சேர்ந்து ஏதோ ஒரு செயல் திட்டம் வகுத்தாங்களா? இவங்களுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டதா? எதுவுமே இல்லை. இவங்க மக்கள் நல கூட்டணி இருந்த வரைக்கும் ஒரு அமைப்பாக இருந்தது. அதுக்கு பிறகு இன்னொரு கட்சி சேர்ந்த உடனே அது ஒரு மகா கூட்டணி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு மெகா கூட்டணியா இன்னொரு கட்சி வந்து சேர்ந்தது. ஆக இந்த மெகா கூட்டணியுடைய கொள்கை என்ன? இவங்க வந்து ஒரு தலைமையை உருவாக்குனாங்க. முதல்ல மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை இல்லாம முதலமைச்சர் வேட்பாளர்ல ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்த உடனே அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாத்துக்குமே தெரியும். நடந்த அவங்களுடைய மாற்று ஏன் அவங்க வந்து முதல்ல ஊடகங்கள் வந்து இவங்களை வந்து தேவையான அளவுக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தின அல்லது வெளிச்சம் தந்த ஊடகங்கள் ஏன் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட ஒன்று பின்வாங்க வேண்டிய நிலை வந்ததுன்னா அவருடைய தலைமை மக்களை விட முன்கூட்டியே வந்து ஊடகங்கள் தானங்க மக்களுக்கு எந்த செய்தி தரணுன்றதை முடிவு பண்றீங்க. இவங்க வந்து இந்த 50 வருஷமா வந்து அதுக்கு அந்த ஊழல் நடந்தது இது நடந்ததுன்னு எல்லாம் பட்டியல் போடுறாங்க. 50 வருஷமா அவங்க இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி கூட்டணியில இருந்திருக்காங்க. 2 கட்சியிலே அவங்க இருந்திருக்காங்க. அவங்க இருந்தத மறுக்கலாமா? முதல்ல நிறைய விவாதங்கள் சொல்லிருக்காங்க, நாங்க இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு மாற்று வேணும்னு சொல்லி எந்த விதத்திலே அவங்க வந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டல, கூடவே இருந்திருக்காங்க. என்ன பெரிய அளவுக்கு கூட்டணி வைக்காம இருந்திருக்கலாம், அப்பவே ஒரு மாற்று சக்தியை உருவாக்கி இருந்திருக்கலாம். அப்ப எதுவுமே செய்யல. இல்ல அதுக்கு ஒரு காலம் வரணும்லமா? அதாவது வந்து இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைச்சு 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றுங்கிற மாதிரி ஒரு இதை முன்வைக்கிறாங்க இன்னைக்கு. பட் எப்பவுமே வந்து எங்களுடைய கூட்டணி இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கிறது தவறுதானே? இத்தனை வருஷம் ஏன் சும்மாவே இருந்தாங்க? அப்ப ஏத்துக்கிட்டு இருந்தாங்களான்னு தான் நான் கேக்குறேன். சார் எதிர்க்கட்சியே வராங்க, எதிர்க்கட்சி இல்ல, நீ போன் வெளில அனுப்ப முடியாது. ஓகே, நம்ம அடுத்து போவோம். இன்னொரு விஷயம் வந்து இப்போ ஊழலுக்கு எதிராக வந்து நாங்கள் லோகாயுக்தா கொண்டு வரேன்னு இப்போ சொல்லல. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி 73வது வருஷத்துலயே வந்துட்டு ஊழலுக்கு எதிரான இது மேட்ரு கிடையாதுங்க. நான் முன்னாடியே பேர் வச்சேன் குழந்தைக்குன்றது. குழந்தை அதாவது ஒரு செகண்ட் ப்ளீஸ், நீங்க 2 பேருமே வந்து படிச்சா நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க தலைமை கிட்ட சொல்ல முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு சொல்லுங்க. இப்போ அதாவது எந்த கட்சியும் இல்லைங்க, நீங்கள் வைக்கிறது ஊழல் தடுப்பேன்னு சொல்கிறீங்க. அதிமுக ஆளுங்கட்சி, திமுக வலுவான வரலாற்றில் எப்போதும் இல்லாத ஒரு வலுவான எதிர்க்கட்சி. 2 பேரும் சேர்ந்தா லோகாயுக்தாவை கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப என்ன சொன்னேன்? ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, முடியுமா? முடியாது. ஆளுங்கட்சியை வழிநடத்த போறது எங்களுடைய ஆட்சி சொல்லுங்க. திமுகவுடைய தலைவரோ அல்லது அந்த ஒரு தலைமைக்கு மட்டுமே பாலிசில தொண்டர்கள் வரை இல்ல நாம தொடர்ந்து பேசுவோம். இதை முடிக்கிறேன்.
மீண்டும் திணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. அதிமுக வெற்றி சாத்தியமானது எப்படி என்ற தலைவர் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு பால், அதாவது கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 தொகுதியில் கிட்டத்தட்ட 10 தொகுதியில் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கு. அதாவது மீண்டும் வந்து திமுகவினுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு திமுக தரப்புல சொல்றாங்க. கிட்டத்தட்ட 19 அமைச்சர்களை வந்து ஒரு 5 அமைச்சர்கள் தோல்வி விட்டுருக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக வந்து சென்னையில் வெற்றி பெற்றது காரணம் வந்து வெள்ளம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆளும் கட்சியாக மீண்டும் அதிமுக வந்தாலும் கூட அதற்கு வந்து அவங்க ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக தேர்தலுக்கு முன்னால் ஓரம் கட்டப்பட்ட ஓபிஎஸ் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவங்களுக்கு என்ன பொசிஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த ஐவரணி அப்படின்னு பெருசாக சொல்லப்பட்ட நத்தம் விஸ்வநாதன், மோகன், கோகுல இந்திரா, இப்படி 4-5 முக்கியமான அமைச்சர்கள் வந்து தோற்றுருக்காங்க. அந்த அமைச்சர்கள் தோற்றதுக்கு காரணம் வந்து அந்த இடங்களில் வந்து அரசியல் குறைபாடா, அல்லது இந்த வெள்ளத்தில் வந்து பிரச்சனையா, அல்லது உள்கட்சி அவங்களுடைய வெற்றியை விரும்பாத ஒரு நிலை இருந்துச்சான்றது வந்து நமக்கு தெரியணும். ஆனால் கிட்டத்தட்ட இந்த தேர்தல் அப்போ 24 முறை வேட்பாளர்களை மாற்றி அமைச்சர்களை வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் அவங்கள ட்ராப் பண்ணி மறுபடியும் சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன குற்றச்சாட்டுக்காக அவங்க வெளியில் போகிறாங்க, திருப்பி எந்த பாவ மன்னிப்புக்காக அவங்க உள்ளே வராங்கன்றது வந்து தெளிவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இங்கே சென்னையில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு வெள்ளத்தினுடைய வெளிப்பாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளம் சார்ந்த ஒரு நிகழ்வுகள் வந்து சென்னை மக்களுடைய மனநிலை வந்து ஓரளவுக்கு மாற்றிருக்கு. ஆனால் இந்த அரசியல் செலவு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லணும். இந்த மாற்று அரசியல் செய்யும்போது ஜனங்களுக்கு பணம் கொடுக்க முடியலையோ அது வேறு விஷயம். ஆனால் ஒரு தேர்தல் ஆணையம் நியமிக்கப்பட்ட தொகைக்கு மட்டும்தான் செலவு பண்ணுன்றது வந்து நாங்கள் உறுதியாக இருந்தோம். எங்களால் உள்ளே நுழைய முடியாததுக்கு பல காரணங்களில் அது ஒரு காரணம். எல்லாமே ஒளிவு மறைவில்லாமல் எங்களுடைய கட்சி வேட்பாளர்களுக்கு கட்சி சார்பாக கொடுத்தாலும் சரி, அவர்கள் செலவு செய்தாலும் சரி, தேர்தல் ஆணையம் எவ்வளவு வரைமுறை வைத்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான் செலவு செஞ்சுருக்காங்கிறது வந்து எங்களால் காட்ட முடியும். அந்த ஒரு துணிவை திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ வெளிப்படையாக இன்றைக்கி எந்த சபையிலும் சொல்ல முடியாது. இதை நோக்கி நம்ம போனாவே இந்த மாற்று அரசியலுக்கு உண்டான மாற்றம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் இலவச, நீங்க என்ன சொல்றீங்க, மக்கள் வந்து பழகிட்டான்னு சொல்றீங்க, பணத்தை வாங்குறதுக்கு பழகிட்டான்னு சொல்றீங்க. இல்ல, நாங்க பணத்தை கொடுக்காம வந்து இன்னைக்கு தேர்தல் சந்திச்சிருக்கோம்னு சொல்றீங்க. இல்ல, இதே திண்ணை நிகழ்ச்சியில நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். people have already been corrupted. அவங்கள வந்து எந்த விதத்திலும் நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை வந்து நீங்க மயக்கத்தில் வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம எந்த வேலைக்கும் போறதுக்கு இன்னைக்கு தயாராக இல்லை. எல்லாமே இலவசமாக கிடைக்குதுன்ற ஒரு மயக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் இன்னைக்கு சாதாரண ஒரு உணவகத்தில் கூட டேபிள் அவங்க சொல்ற மாதிரி எடுத்துக்குமே, ஒரு 300 ரூபாய் 250 ரூபாய் வாங்கிட்டா மட்டும் 5 வருஷத்துக்கு வந்து நிம்மதியா வாழ்ந்துடலாம், நிம்மதியா சாப்பிட முடியுமா? எங்களுடைய பிரச்சாரத்தில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் சகோதரர் குமார், இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் கமிஷனர் லக்கானியே சொல்லியிருக்காரு, எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குன்னு. அதுக்கு அடுத்தது 500 ரூபாய் இன்னைக்கு ஒரு வாட்டி வாங்கிட்டுனா அது 100 ரூபாய். அந்த 100 ரூபாயை டிவைட் பண்ணிங்கன்னா 25 காசு தான் வருது. பிச்சை காசுக்கு வந்து நீங்கள் வந்து விலை போகாதீங்கன்னு வந்து தேர்தல் ஆணையர் சொன்னார். இதை எங்களுடைய நிறுவன தலைவர் பாரிவேந்தர் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே சொல்லிட்டு வந்திருக்காரு. 25 காசு தாங்க அதுக்கு மதிப்பு. ஆனால் அது மொத்தமாக கிடைக்கிற அந்த 500 ரூபாய் கிடைக்கிற மயக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் காம்ரேட் சொன்ன மாதிரி அன்னைக்கு அவனுக்கு கிடைக்கின்ற டாஸ்மாக் செலவு, அல்லது அன்னைக்கு அவனுக்கு கிடைக்கிற ஒரு போனஸ், அந்த விடுமுறை நாளில் அவனுக்கு கிடைக்கிற ஒரு போனஸ், இந்த மனநிலையிலேருந்து மக்களை நீங்கள் வெளியில் கொண்டு வர வரைக்கும் இந்த மாற்று அரசியல்ன்றது வந்து ஒரு பெரிய தத்துவார்த்தமாக சித்தாந்தமாக பேசிக்கொண்டே இருக்கப்படும். ஆனால் இந்த உண்டான முயற்சி எங்களை மாதிரி இருக்கிறவங்க செய்ய முடியலன்னு சொன்னால் நாடு சீரழிவுக்கு போய் சுடுகாட்டுக்கு தான் போகும். ஓகே, நிறைவு பதில் இருக்கிறோம். சுருக்கமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதை முடிச்சிடுறேன். அதாவது இது வந்து நிச்சயமாக இது வந்து மாற்றப்பட வேண்டிய தவறுகள் தான். அதில் வந்து நான் மாற்று கருத்தே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து சட்டங்கள் மூலமாகவோ அல்லது தேர்தல் சீர்திருத்தங்கள் மூலமாகவோ இதை நடைமுறை கொண்டு வந்துட முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரு சில கட்சிகள் முழுமையாக ஜாதி கட்டுப்பாடு போட்டு ஊருக்குள்ளே நுழைய விடாமல் தடுத்திருக்காங்க தேர்தலில். இன்னொரு கட்சி கொடி எடுத்துட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஒரு சிலர் மத அமைப்புகளை பயன்படுத்தி அவங்க மத கட்டளை பிறப்பிக்கிறாங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்னு. இது எல்லாம் வந்து தேர்தல் விதிமுறையில் மதத்தையோ ஜாதியையோ பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினா கூட அவங்கள நீங்க சொல்ற சொல்லுங்க பண்ணாவே தேர்தல் வந்து அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அந்த அளவுக்கு தேர்தல் சட்டம் கடுமையாக இருக்குது. ஏன்னா இது சமுதாயத்தின் சமூக ஒற்றுமையை நல்லிணக்கத்தை கெடுக்கின்ற ஒரு சதி.
இதை வந்து எந்த ஊடகமோ அரசியல் கட்சியோ பெருசாக பேசுறது இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது, தோழர் பாலு அவர்கள் பேசும்போது சொன்னார், தேர்தல் கட்சிகள் வேட்பாளர்கள் பணம் வரையறைக்குட்பட்ட பணம் தான். 28 லட்சம். அது வந்து 28 லட்சம்ன்றது வேட்பாளர்களுக்கு மட்டும்தான். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இலவசமாக கொடுக்கலாம். பிரச்சாரத்துக்கு செலவு செய்கின்ற பணத்துக்கு சீலிங் கிடையாது. தோழர் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னைக்கு பக்கம் அதுக்கு வந்து அந்த விளம்பரத்துக்கு கூட வந்து சீலிங் இல்லை. அதனால அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அதை செய்கிறாங்க. அதுதானே ஒழிய இதையெல்லாம் வந்து நம்ம தேர்தல் அதுவும் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் செய்யுது. ஆக இது எல்லாமே வந்து நம்ம இதை எல்லாத்தை விட நான் வந்து தவறாக நினைக்கிறது என்னென்னா, அப்படி ஒரு பணப்புழக்கம் இந்த தேர்தலில் இருந்திருக்குமே ஆனால் அதில் அந்த கொடுத்த வேட்பாளர்களை விட இதை வந்து பிரச்சாரத்திற்கு கொண்டு வந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் சமூகவியலாளர்களும் இன்னும் சொல்ல போனா கட்சிகளும் தான் காரணம். பீம்ராவ், இவ்வளவு விஷயங்களுக்கு இடையில கூட இந்த வெற்றி அதிமுகவுக்கு எப்படி சாத்தியமானது? இந்த வெற்றி அதிமுகவுக்கு என்னன்னா, அது உங்களுக்கு எல்லாரும் நம்ம மறுபடியும் சொல்லணும்னா அதுக்கான நெகட்டிவ் ஓட்டு இருக்குது, திமுக நெகட்டிவ் ஓட்டு இருக்குது. ஜனங்கிட்டேன்னா உங்களுக்கு ஒன்று படம் எல்லாரும் பொதுவாக ஒத்துப்பாங்க. ஆவரேஜ் வந்து 74.somethingன்னு நினைக்கிறேன் நம்ம ஓட்டிங் பேட்டர்ன். இது இப்போ சில தொகுதிகளில் வந்து நோட்டால் அதிகமாக வந்து ஆராய்ச்சியில் கூட என்னோடய தொகுதியில் இதுவாக போட்டு சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ என்னென்னா பெரும்பான்மையான பல மக்கள் வந்து வாக்களிக்க வரல. ஒரு விஷயம் தேர்தல் கமிஷனுக்கு சொல்கிறாங்க, இது 21 பயன்படுத்தினாலும் சரி அல்லது எம்பி எலெக்ஷன் பயன்படுத்தினாலும் சரி, தொடர்ச்சியாக சனி ஞாயிறு திங்கள் லீவு என்பதை தொடர் விடுமுறை என்பது வாக்கு சதவீதத்தை கொடுத்துருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு போடுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க. 100% வாக்களிக்க வேண்டும். திங்கட்கிழமைக்கு ஃபிக்ஸ் பண்ணி கூடாதுங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அது நாமளும் வந்து இப்போதான் நம்ம சொல்றது, அது முன்னாடியே சொல்ல முடியல. ஒன்று. ரெண்டாவது என்ன, இந்த மாதிரி எஃபர்ட்ஸை வந்து இன்னொன்றுக்கு எடுக்கணும். அதாவது பணம் புழங்குவதை தடுப்பது அப்படின்றத அவங்க அதை பண்ணணும். அதை பல்காக என்னென்னு சொன்னால், ஒரு கேமராவை ஒரு டோலில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து கேமரா பண்ண முடிக்கிறாங்க உள்ளே வருதா அப்படின்னு சொல்லி. ஆனால் மைக்ரோ லெவலில் கீழே நான் கடந்த முறை எனக்கு நல்லா நினைவு இருக்குது, பல ஊடகங்கள் வந்து ஸ்பாட்லேயே போய் அவங்க பிடிச்சி அவங்க பாக்கெட்லேருந்து பணம் எடுத்ததெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். 2011 அந்த மாதிரிலாம் பல இடங்கள் எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்ஸை ஏன் எடுக்கலன்ற ஒரு கேள்வியை மீடியாக்கள் அவங்களே கேட்டுக்கலான்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அப்புறம் 4வது என்னன்னு சொன்னால், அரசியல் கட்சிகள் எங்களுக்கு கூட நாங்கள் வந்து இப்போ நான் கேண்டிடேட் நிற்கும் போது தனியாக ஒரு ரூமில் கூட்டும் போய் நீங்கள் யாரிடமும் காசு கொடுக்கக்கூடாது. உண்மையிலே நம்மகிட்ட காசு இல்லை, கொடுக்கல, அது வேறு விஷயம். இருந்தாலும் இன்னொன்று அப்படி இல்லை, இருந்தாலும் கொடுக்கூடாது தான் சிபிஎம்மோட ஸ்டாண்டு. ஜனங்கள்கிட்ட வசூல் பண்ணுற போனால் அது முறையாக செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் அப்படின்னு வைக்கிறாங்க. இதை அரசியல் கட்சி தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு நேர்மையாக அமுல்படுத்தணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் இங்கிருந்து தொடங்கினா வரும். 4வது என்னென்னா, கடைசியாக இந்த செலவுகள், பணம் வாங்கல், லஞ்சம், ஊழல், கரப்ட், பொருட்களாக கொடுப்பது, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கொடுப்பது, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜ் அடிப்படையில் ஒரு சிம்பிள், ரெட்டைலையா, உதயசூரியனையா, இல்லை வந்து சுத்தியல் அறிவாள் நட்சத்திரமா, இல்லை எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிம்பிளுக்கு மட்டும் வாக்களிக்கக்கூடியது அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் ரெப்ரஸன்டேட்டிவ் சட்டமன்றத்துக்கும் எடுத்துக்கிட்டு விகிதாச்சார அடிப்படையில் எடுத்துக்கிட்டு அவர் வந்து தவறு செய்தானா அவரை திரும்ப பெறக்கூடிய ரீகால் பண்ணுறதுக்கான உரிமையையும் மக்களுக்கு வழங்க வேண்டும். இது மாதிரி தேர்தல் சீர்திருத்தங்களை கொஞ்சம் முறைப்படி பண்ணியாச்சுன்னா நல்லது. நீங்க இந்த ஆட்சியில இந்த கட்சியில இந்த தவறு செஞ்சது, அதனால அந்த அதை கூற சொல்லுங்க. கட்சியை தவறை சுட்டி காட்டுவதற்கு காங்கிரஸ் ஒட்டுமொத்தமா திராவிட இயக்க கொள்கையே வந்து சரி. நான் சொன்ன ஆரம்பத்திலேயே திராவிட இயக்கம் செய்த பல்வேறு விஷயங்கள் இருக்கு, அதை நான் மறுக்கல, நான் சொல்லிட்டு தான் இதை சொல்கிறேன் நான். ஆனால் அப்படி இருக்கும்போது இன்னும் தேர்தல் அறிக்கை இதெல்லாம் நிறைவேற்றேன்னு சொல்வதற்கு 50 ஆண்டுகள் ஒரு விஷயத்தை, குடிக்க தண்ணி 50 ஆண்டுகளுக்கு வேணுமா? கரப்ஷனுக்கு, வேலையில்லா பிரச்சனைக்கு 50 ஆண்டுகள் வேணுமா? அதுக்கு காரணம் எல்லா மாநிலங்களிலும் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னு கேட்டீங்க, ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். இனிமேல் தேர்தல்கள் என்பது அது மக்களுக்கு உண்டான தேர்தலாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தின் கையில் தான் அது இருக்குது. தோழர் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு இலவசங்கள் கொடுப்பதை தவிர்ப்பதற்குண்டான வரைமுறைகளை உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுரைப்படி அவங்க அந்த கைட்லைன்ஸ், வழிகாட்டும் நெறிமுறைகளை கொண்டு வந்து அதை சட்டமாக கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த இலவசங்கள் அடிப்படையில் தான் தேர்தல் நடக்கும். ரெண்டாவது வந்து திராவிட இயக்க சிந்தனைகளுக்கு மாற்று வருமா என்று கேட்டால் மாற்றுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை சேனலைஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளில்
ஏற்பட்ட சுணக்கம் என்பது அதற்குண்டான முயற்சிகளுக்குண்டான தடை என்றோ அல்லது தோல்வி என்றோ இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதனுடைய அடிப்படையில் என்றைக்காக இருந்தாலும் மாற்று அரசியல் வெல்லும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. சல்மா, மாற்றம் வந்து வேணும்னு சொல்றது ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் மாற்றம் வர முடியும். அது இன்னொரு இயக்கம் வரலாம். ஆனால் அது வந்து திராவிட இயக்க கொள்கைகளுடைய நீட்சியாக தான் அது வருமே தவிர இந்த கொள்கைகளை வந்துட்டு புறந்தள்ளிட்டு யாரும் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது, உருவாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த அளவிற்கு ஒரு ஆழமான சமூக நீதி தத்துவம் கொண்ட ஒரு கொள்கையும் கோட்பாடும் கொண்ட ஒரு இயக்கம் அது. அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த பணம் கொடுக்குற விஷயம் வந்து இப்போ நம்ம தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்கோம். வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் அறிவிக்கிறது என்னம்மா நீங்கள் பார்க்குறீங்க? அதுவும் பணம் கொடுக்குற மாதிரியான ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். வந்து அதை வந்து தேர்தல் அறிக்கையில் இது போல் இலவசங்கள் கூடாதுங்கிறதையும் நம்ம சட்டமாக்கப்படணும். அப்புறம் பணம் கொடுத்து யாராவது வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க, இப்போ இந்த 2 பேர் 2 இடத்துல வந்துட்டு இப்போ எலெக்ஷனை நிறுத்தி வச்சுருக்காங்கிறதே தப்பு. என்ன கேட்டால் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கள். அதுபோல் ஒரு 10 பேரை பண்ணினீங்கன்னா அடுத்தடுத்து மக்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் பணம் போகிற இடத்துல நாங்கள் எங்கள் தொகுதியில் பணம் கொடுக்கல, எங்கள் கேண்டிடேட்டு பணம் ஏன் அவங்க கொடுத்துட்டாங்க நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு மக்களுடைய தொடர்ச்சியான வற்புறுத்தல் இருக்குல்ல, ரொம்ப அசிங்கப்பட வச்சுது. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. 10-20 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணி ஒரு எலெக்ஷனில் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து பணங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் ஆயிரும். பணம் கொடுக்க எல்லா கேண்டிடேட்டும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. மக்களும் அந்த எதிர்பார்ப்புலேருந்து வெளியில் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே திரு ரவீந்திரன். மாற்றுனா இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்துருங்க. என்டி திவாரி, ஸ்ரீபதி மிஸ்ரா, வீர் பகதூர் சிங், விபி சிங், இது ஒரு செட்டு. அடுத்தால கல்யாண் சிங், முலாயம் சிங் ஒரு செட்டு. அடுத்த மாற்றம், அதுக்கடுத்த மாற்றம் மாயாவதி. அந்த மாதிரிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டிலே எடுத்துட்டிங்கன்னா அரசியல் அதிகாரங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு நிலைப்பட்ட மக்கள்கிட்ட, அப்புறம் இடைநிலைப்பட்ட மக்கள்கிட்ட, அடுத்த தரத்து மக்கள்கிட்ட வந்து அரசியல் அதிகாரம் இன்னும் மாறி வரல. அதற்கான மாற்ற சின்சியராக பொது தளத்தில் ஒருத்தர் எடுத்தால் தமிழ்நாட்டிலே அந்த மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாற்றத்தை பற்றி யாரும் சிந்திக்கலாம், பேசலை. ஓகே, நிறைவு பதில் இருக்கிறோம். அதிமுகவினுடைய வெற்றி சாத்தியமானது எப்படி என்ற தலைப்பில் விரிவாக விவாதித்தோம். பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் கூறியும் கூட தமிழக மக்கள் ஒரு அறுதி பெரும்பான்மையை அதிமுகவுக்கு அளித்திருக்கிறார்கள். வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார். நிறைவேற்றுவார் என்று நம்புவோம். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.